ஒரே ஒரு முறை மட்டும் வாய்ப்பு தாருங்கள். தளபதி விஜய் அவர்கள் மக்களிடம் வேண்டுகோள். எல்லா வழிகளையும் தாங்கிக் கொண்டுதான் வந்துள்ளேன். இது ஒரு தலைமுறைக்கான தேர்தல். இது ஒரு விரல் புரட்சி மட்டுமல்ல, விசில் புரட்சியும் கூட அப்படின்னு தன்னோட மக்கள்கிட்ட விஜய் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இதே மாதிரி தான் வேண்டுகோள் விடுத்தாரு. அவர் பேர் கேப்டன் விஜயகாந்த். ஆனால் அவருக்கு நாம் ஒரு உரிய அங்கீகாரம் கொடுக்க தவற விட்டுட்டோம். தளபதி விஜய் அவர்களுக்கு நாம் அங்கீகாரம் கொடுத்து அவரை அரியணையில் ஏற்றுறோமா அல்லது அவருக்கு மாற்றாக வேறொரு கட்சியை தேர்ந்தெடுக்கிறோமான்னு இனி வரும் தேர்தல்கள் ஒரு சான்றாக அமையும். கடந்த 75 வருஷமாக கட்சி ஆரம்பித்த எல்லாருக்குமே நாம் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கோம். அது கலைஞர் கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மையாராக இருக்கட்டும், கேப்டன் விஜயகாந்தாக இருக்கட்டும், சீமான் அண்ணனாக இருக்கட்டும், எல்லாருக்குமே நம்ம ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கோம். சீமான் அண்ணனுக்கு கூட 8% வாக்கு செலுத்தி இருக்கோம். அதே மாதிரி தளபதி விஜய் அவர்களுக்கு நாம் எப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுக்க போகிறோம் அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.